சம்மர்ல ஐ திங்க் தே ஹேவ் a lot நினைக்கிறேன். சரி, நமக்கு இங்க வந்து சில்லுன்னு சர்வ் பண்ற ட்ரிங்க்ஸ் வந்து கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மினா அதுவும் மேபி கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷியஸான ட்ரிங்க் இல்ல. லஸ்ஸி கூட யூசி அங்கேருந்து ஆரிஜின். ஆமா. காஃபி தான் பாதாம் கீர் நம்ம எல்லாமே ஹாட்டா சாப்பிட்டுட்டு ஹாட்ல இருந்து ஹாட்ல. அது மட்டும் இல்ல, எவ்வளவு வெயிலா இருந்தாலும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா டீ காஃபி தான் வேணும். ஆமா. பட் ஐ திங்க் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து they are changing. ஆமா, they are ready to try எல்லாம் புதுசு புதுசா. ட்ரை மட்டும் இல்ல, சரி ஓகே இதுதான் நல்லது அப்படின்னும் போது they are at least they tend to adapt. கொஞ்ச நாளைக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் வந்து அது நமக்கு வந்து பழகிரும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டாச்சும் அவங்க மாத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க், இந்த மாதிரி நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க் வந்து நமக்கு இங்க இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டு வந்து ஐ திங்க் நம்ம வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்குமே. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நம்ம சொல்றோம் பாதாம் வந்து நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராமல் தடுக்கிற சக்தி வந்து பாதாமுக்கு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி கேஷ்யூஸ் ஆகட்டும், கசகசா, அந்த வெள்ளரி விதைகள், பெப்பர் எல்லாமே வந்து ஹர்ப் தான். ஆமா இல்லையா? ஸோ அதோட சேர்த்து பாலோட சேர்த்து நம்ம ஒரு ட்ரிங்கா இப்போ வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாபி ட்ரிங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் லெட்ஸ் மீ டேஸ்ட். நல்லா திக்காவே இருக்கு. நல்லா திக்கா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட பாதாம் கீர் மாதிரியே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால எனக்கு பெப்பரும் அதோட பெப்பர் ஏதாவது டேஸ்ட் மாத்திருமோ அப்படின்னு ரொம்ப கம்மியா தானே சேர்த்திருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 6-7 பெப்பர் வந்து ஐ திங்க் டாமினேட் பண்ணல. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சில்லுன்னு சர்வ் பண்ணா சூப்பர்பா. ஆமா இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். 2-3 days வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய பிக்சர்ல பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஆமா, ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரிங்க், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் பஞ்சாபி ட்ரிங்க் சர்தாய் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த ட்ரிங்க் சர்தாய். இந்த சர்தாய் ட்ரிங்க் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஸோ ஐ திங்க் ரொம்ப சிம்பிள் கூட இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வித்தியாசமா சமைக்க தெரியும், நல்லா சமைக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்களும் நீங்க வந்து சமைக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை பத்தி தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசி பகுதியில் இடம்பெறும். இப்போ